பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிஎம்ஐ சென்னை ஸ்பார்டன்ஸ் அவர்கள் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், கோகுல் குமார் அவர்கள் 100 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், மஞ்சுநாதன் அவர்கள் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணதுக்கும், அதுக்கு முன்னாடி கோகுல் குமார் அவர்கள் திரும்பவும் 40 ரூபாய் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பல நபர்கள் தொடர்ச்சியா நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது கூடவே உங்களோட அன்பும் ஆதரவும் லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுன்றது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அது எப்போ இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில எந்த ஒரு டிலேயுமே இல்லாம பதிவுக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நைட்டு செனட்டர் அவர்கள், சவுத் கேரளினாவோட செனட்டரா இருந்தாரு லின்சே கிரஹாம் அவர்கள், திடீர்னு நெஞ்சு வலி அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா ஜிடபிள்யூ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போனாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா லின்சே கிரஹாம் அவர்களை பார்த்து பேசினது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற செய்திகள். அது அவரும் சொல்றாரு. ஒரு துக்கமான செய்தி, அமெரிக்காவுக்கு ரொம்ப வருத்தம் அளிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரு செனேட்டர், மிக முக்கியமான ஒரு நபர் லின்சே கிரஹாம் அவர்கள். நம்ம சேனல்ல இவரை பத்தின பல செய்திகள் பார்த்திருப்போம். பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் செஞ்சிருக்காரு அமெரிக்காவோட நன்மைக்காக. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலினால வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவ தூதர் இந்த வருத்தம் அளிவிக்கக்கூடிய செய்தியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு, எல்லாத்துக்கும் போஸ்ட் போட்டுக்கிறாரு இந்த உலகத்துக்கு. லின்சே கிரஹாம் அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம. லின்சே கிரஹாம் அவர்கள், அது வந்து அவரோட இறப்பு அப்படிங்கிறது அமெரிக்காவோட சேவ் ஆக்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி அப்படிங்கிறது போல வருத்தம் தெரிவிச்சுக்கிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். கடைசி நிமிஷத்துல ட்ரம்ப் அவர்கள் கூட இருந்திருக்காரு கிரஹாம் அவர்கள். செனேட்டர் கிரஹாம் அவர்கள் ஜனவரி மாசத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயம், கியூபாவோட டேஸ் நம்பர்ஸ் கியூபாவோட டேஸ் ஆர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களோட விமானத்துல இருக்கும்போது சொன்னார், கியூபா சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது போல. அதே ஜனவரியில லின்சே கிரஹாம் அவர்கள், ஈரானோட ரெஜிம் முடிவுக்கு வரப்போகுது, த டேஸ் ஆர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது போல உறுதிப்பட சொல்லியிருந்தார். உயிர் இருக்கும் வரை, இறுதி நொடி வரை இஸ்ரேலுக்கு உதவியா இருப்பேன், இஸ்ரேலோட துணையா இருப்பேன், இஸ்ரேலோட இருப்பேன் அப்படிங்கிறது போல முழக்கமிட்டாரு. அநியாயமா அவரே வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை விட்டும் போயிட்டாரு, அமெரிக்கா விட்டும் போயிட்டாரு, உலகத்தை விட்டும் போயிட்டாரு. செனட்டர் கிரஹாம் அவர்கள், இதற்கு மிக முக்கியமான காரணம் ஜெலன்ஸ்கி அவர்களா அப்படின்ற கேள்விகள், ஆத்திரங்கள், கோபங்கள் அமெரிக்காவோட ஆதரவாளர்களுக்கு, உக்ரைனை எதிர்க்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, உக்ரைனுக்கு உதவி பண்றதை மறுக்கக்கூடிய நபர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அமெரிக்கால. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் உக்ரைன் தான் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இருக்கு. செனட்டர் கிரஹாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லின்சே கிரஹாம் அவர்கள் உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருந்தாரு, விஜயம் பண்ணியிருந்தாரு. உக்ரைன்ல கேபிட்டல் கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆள தழுவி கை கொடுத்து கட்டி பிடிச்சு அவரோட உதவி, அவரோட மனப்பான்மை, அவரோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தார். வெள்ளை மாளிகையில நானே டைரக்டா ரஷ்யாவுக்கு அழுத்தங்கள் கொடுங்க, சாங்ஷனை போடுங்க, அது மட்டும் இல்லாம பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தொழில்நுட்பத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு நான் பண்ணி தரேன், நீங்க உள்நாட்டுல தயாரிங்க, நான் பேசுறேன் அப்படிங்கிற உறுதிமொழி எல்லாம் கொடுத்துட்டு வந்தாரு. கரெக்டா 24 மணி நேரம். இதுக்குத்தான் ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட நெருங்கி போகாதீங்கன்னு பல தலைவர்களுக்கு சொல்றாங்க. கை குலுக்குனாலே பல தலைவர்களோட வேலை இது போயிருது, பதிவு போயிருது. இவர் அடிக்கடி வேற போயிட்டு வந்திருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா கடைசி உறுதி கொடுத்துட்டு வந்தது ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். அந்த இடத்துல கூட ஒரு போஸ்ட், ஒரு ட்ரோனை, இன்டர்செப்டார் ட்ரோனை கையில வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 24 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்து மாரடைப்பினால அகால மரணம் அடைந்துட்டார். இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் லின்சே கிரஹாம் அவர்கள் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது தெரியும். இவருக்குன்னு தனியா ஃபேன் கிளப் எல்லாம் இருக்கு. என்னதான் அமெரிக்காலேயே இவருக்கு சிலர் பிடிக்காதவங்க இருக்கத்தான் செய்வாங்க, எந்த ஒரு தலைவர்னாலும் பிடிக்காதவர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம தலைவர் லின்சே கிரஹாம் அவர்களோட மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட டிவி ஆங்கர் இருக்காரே, ஈரான் கடுமையான கண்டனங்கள், நல்லா செய்யலாம், பட் இருந்தாலும் கடுமையான கண்டனங்கள். ஈரான் இப்பெல்லாம் செய்யக்கூடாது. ஈரான் லின்சே கிரஹாம் அவர்களோட மரண செய்தியை வாசிக்கக்கூடிய அந்த ஆங்கர் இருக்காரு, அவர் நேர எப்படி சொல்றாருன்னா, லின்சே கிரஹாம் அவர்கள் நரகத்துக்கு சென்று விட்டார், he has gone to hell அப்படிங்கிறது போல படிக்கிறார். அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல செய்தி. இன்னொரு தடவை உங்களுக்கு படிக்கணும்னு நினைக்கிறேன்.
அது படிக்கும்போது அவரோட முகத்துல ஒரு புன்னகை இருக்கே. அமெரிக்கர்கள் பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா காண்டுகளை ஏற்படுத்த அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் ஆன்டி ஈரான் செனேட்டர் நரகத்துக்கு சென்று விட்டார் அப்படிங்கிற திரும்பி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றார். வரலாறுல இது வந்து பாத்தீங்கன்னா குறித்து வைக்கப்படும். அந்த ஆங்கருக்கு வந்து பண்ண அவார்டு கொடுத்தாச்சு. இல்ல அந்த ஆங்கர் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்ட ஆச்சரியப்பட்டிருக்கல. ஸோ ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இருக்கும். அதாவது என்னன்னா ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு எதிராக லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் இன்னொன்னும் பேசியிருந்தார். உக்ரைன்ல போய் உட்காந்து த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர் மேடு, அதாவது அதிகப்படியான ரஷ்யர்கள் இறக்குறாங்க அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கும்போது த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவர் மேட் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அமெரிக்கா அப்படிங்கிறது போல வந்து பண்ணா லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் சொன்னதாக ஒரு சர்ச்சை இருந்தது. அது பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தினதுனால ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா அது கடும் கண்டனங்கள் தெரிவிச்சதுனால ஐயோ அது நான் சொல்ல யாரோ எடிட்டிங் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். எல்லா ரெஜிமும் முடிவுக்குறதுன்னு சொல்லிட்டு இருந்தாரே இவரோட டேஸே நம்பர் தான் அப்படிங்கிறது அந்த டைம்ல தெரியலையா அப்படின்னு பல அனலிஸ்ட்கள் இப்ப பேசுறேன். எதையோ அப்படியோ லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் இறுதி வரைக்கும் போராடி இருக்கார். அந்த வீரருக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா எந்த மாதிரியான ஒரு அஞ்சலி செலுத்த போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா கமேனி அவர்களுக்கு எந்த மாதிரியான ஊர்வலம் இருந்துச்சு, மக்களோட அன்பு இருந்தது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. லிண்ட்சே கிரஹாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். இது ஒரு சைடு நடந்திருக்கு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நார்மலா எல்லாரும் செனேட்டரா இருக்காங்க தான். பட் ஆனா இன்ஃப்ளூயன்ஸ்டு செனேட்டர், பவர்ஃபுல்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு செனேட்டர், ஆளுகின்ற அரசாங்கம் எந்த அதிபராக இருந்தாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செனேட்டர் அப்படிங்கும்போது நம்பர்ஸ் தான் விரல் விட்டு எண்ணிடலாம். அதுல மிக முக்கியமான டாப் லிஸ்ட்ல இருந்தது செனேட்டர் கிரஹாம் அவர் அமெரிக்கால. இப்ப அவர் இல்லை அப்படிங்கும்போது போர், உக்ரைனுக்கு எதிரான போர், உக்ரைனுக்கான உதவிகள், இஸ்ரேலுக்கான போர், இஸ்ரேலுக்கான உதவிகள், இதுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிலைப்பாடுல மாற்றம் இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வெற்றிடத்தை நிரப்ப அமெரிக்கால யார் இருக்காங்க, லிண்ட்சே கிரஹாம் அவர்களோட வெற்றிடத்தை நிரப்ப யார் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஆனா இன்னொரு சைடு கேலிபாஃப் அவர்கள் இந்த ஒரு சைடு டீல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சும்மா வந்து இதுதான் ஒத்துக்க அப்படிங்கிற டீல்லாம் வந்து இதுக்கு மேல கிடையாது. நாங்க சொல்லிட்டோம் இதுதான் சொல்லிட்டு நீங்க கேட்கல, ஆனால் இப்ப விலைய கொடுங்க. ஒரு ரியாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க டோரை தட்டிட்டு இருக்குது அப்படிங்கிற கேலிபாஃப் அவர்கள் ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் வந்து பண்ணா ரிப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். யாரு செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸட் அவர்கள் என்ன சொன்னாரு, ஈரான் விலை கொடுக்குதுனாங்க இல்லையா, நீ செஞ்சதை இப்ப விலை கொடுக்குது உனக்கு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு ஒரு போஸ்ட் போட்டுக்கிறாரு. ஏன்னா பயங்கரமான அடி. ஈரான் பெஹ்ரீன்ல அட்டாக் பண்றாங்க, குவைத்துல அட்டாக் பண்றாங்க, எல்லா பகுதிகளிலும் வந்து பார்த்தா அட்டாக் பண்றாங்க. இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜோர்டன்ல வந்து ஒரு மிசைல் தாக்குதல் நடந்திருக்கு. அது எந்த அளவுக்கு கிரேட்டரை உருவாக்கி இருக்கு அப்படிங்கிற அந்த இமேஜை நீங்க பார்க்கலாம். இதோட கடந்து போயிடக்கூடாது. பின்னாடி ஒரு ஹேங்கர் இருக்கு, அது சேதமாயிருக்கு. ஏன்னா ஒரு சேட்டலைட் இது லோட் ஆயிருக்கும், அதுல ரவுண்டா இருக்கு இல்லையா, இந்த ஹேங்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துல்லியமா ஈரானால தாக்கி அளிக்கப்பட்டிருக்கு. ஹேங்கருக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆயுதங்கள் இல்ல விமானங்கள் இதெல்லாம் எது வேணா வச்சிருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் ஆனா அதெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. ஒரு ஏர் பேஸ்க்குள்ள மிசைல் தாக்குதல் நடக்குது அப்படிங்கும் போது அங்க டிஃபென்ஸ் சிஸ்டம் ப்ராப்பரா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈரான் ஹெவியா ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய F-22 ராப்டார்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நாட்டோட பேஸ்க்கே கொண்டு போறாங்க அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஈரான் வந்து எல்லா பகுதிகளிலும் துல்லியமான தாக்குதல் பண்றாங்க, டிஃபெண்ட் பண்ண முடியல. மிலிட்டரி ராணுவ தளவாளங்கள், ராணுவ பேஸிய டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அதிநவீனமயமான ஆயுதங்கள்லாம் வைக்க முடியாதுன்றதுக்காக அமெரிக்கா தூக்கிட்டு ஓடுறாங்களா இந்த மிடில் ஈஸ்ட்ன்ற கேள்விகள் வருது. ஏன்னா இது டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே, நிப்பாட்டி வச்சிருக்கும் போது மிசைல் வந்து அடிச்சிருச்சுன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. சில பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எடுத்துட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா ஜோர்டன்ல இருந்து எல்லா பகுதியிலும் அட்டாக் விடுது. இந்த சமயத்துல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை க்ளோஸ் பண்றோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க இல்லையா. அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் ஒன்றும் க்ளோஸ் பண்ணல, கண்ட்ரோல் பண்ணல, அது ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்வே, நாங்க அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க அப்படித்தான் வச்சுக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா IRGC வீடியோ பதிவுகளை விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லான்ச் வீடியோ, மிசைல் லான்ச் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டே இருக்காங்க. பல பகுதிகள் அட்டாக் பண்ணியிருக்காங்க.
ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா தாக்குதல் அமெரிக்காவோட நிலைகள் மேல, அமெரிக்காவோட ஆதரவு நாடுகள் மேல எல்லாம் அட்டாக் பண்றாங்க. அட் சேம் டைம் இஸ்ரேல் காசாவோட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல்சினா அந்த பகுதியெல்லாம் வந்து பண்ணா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பண்ணா கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம வீரியம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த தாக்குதல் இன்க்ரீஸ் ஆக திரும்பவும் இந்த உலகம் முழுவதும் முடக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருமா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அது போல எதுவும் இல்லாம பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அங்க கமேனி அவர்களோட மரணம், இங்க கிரஹாம் அவர்களோட மரணம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உலக தலைவர்களை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதில நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நான் பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பாதரவும் எனக்கு எப்ப இருக்குன்னு நம்பிக்கையில அடுத்த பதில உங்க சந்திக்கிறா வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.